Hi friends, welcome to our channel Kalam Streams Achievers. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதை நிறைய பேர் வந்து தொடர்ந்து அட்டன் பண்ணிட்டுருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ தான் நீங்கள் வந்து இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம டெய்லி டெஸ்ட் ஷெடியூல் வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். அதை பார்த்துட்டு இதுக்கப்புறம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நம்மளோட வீடியோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, டெட், அதுக்கப்புறம் மெட்ராஸ் ஹைகோர்ட், எஸ்ஐ இவங்க ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாமே யூஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து டெய்லியும் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி தேர்வு பார்த்தோம் அப்படின்னா தேர்வு வந்து 3வது தேர்வு. இது முன்னாடி 2 தேர்வுகள் முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி தேர்வுக்கான பதிவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாடங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ் 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம். ஓகேங்களா? முதல் கேள்வி பார்க்கலாம். மெர்சி என்பதன் தமிழ்ச்சொல் என்னன்னு கேட்டிருப்பாங்க. மெர்சி என்பதன் தமிழ்ச்சொல் பார்த்தோம் அப்படின்னா கருணை. அடுத்த கேள்வி, தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி கொதிக்குது கன்றுக்குட்டி என்று தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ ஆசிரியர்ன்றது இந்த இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஆசிரியர் யார் அப்படின்றது நம்மளுக்கு கேள்வி. ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. இவர் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்தவர். ஓகேங்களா? எந்த ஊரில் பிறந்தவர் அப்படின்றது உங்களுக்கான கேள்வி. ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பெருஞ்சித்தனாருடைய இயற்பெயர் துரைமாணிக்கம். ஓகேங்களா? ஸோ தாரா பாரதியுடைய இயற்பெயர் பார்த்தோன்னா ராதாகிருஷ்ணன்னு சொல்லுவோம். நாமக்கல் கவிஞர் அப்படின்றவர் ராமலிங்கனார். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, அன்னை தெரசாவுக்கு எந்த ஆண்டு நோபல் பரிசு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் 1979ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. 1969ஆம் ஆண்டு தான் சென்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், தமிழ்நாடு அப்படின்ற பெயர் வந்து மாற்றம் செஞ்சுருப்போம். ஸோ அதை பார்த்துக்கோங்க. 1999 கடல் ஆமைகள் பாதுகாப்பு திட்டம் அப்படின்றத வந்து தொடங்கியிருப்பாங்க. அதை செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்படி படிக்கும்போது ஒவ்வொரு இயரை வந்து ரீகால் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த இயர் மறக்காது. ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாம். புத்தர் வரலாற்றை கூறும் நூல் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் ஆசிய ஜோதி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். புத்தமும் தம்மமும் அப்படின்றது யாருடைய நூல் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இது தமிழ்லையும் படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? நல்லா தெளிவாகவே படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் பார்க்கலாம். தவறான இணையை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இது சொல்லும் பொருளும் அதில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. கருணை இறக்கம்ன்றது சரிதான், முற்றும் முழுவதும்ன்றது சரிதான், பாரண உலகம் சரிதான், பூதளம் வானம்ன்றது தவறு. ஏன் தவறுனா பூதளம்னா பூமின்னு வரணும். ஸோ ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா பூதளம். நெக்ஸ்ட்டு, அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. இது எந்த அதிகாரத்துக்கு கீழே வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாம். ஆன்சர் வந்து இன்னா செய்யாமை. ஓகேங்களா? ஸோ அந்த அதிகாரத்துக்கு கீழே தான் வரும். இது என்ன அப்படின்னா பிற உயிரியோட துன்பத்தை வந்து தமது துன்பம் போல் கருதாமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம பெற்றுள்ள அறிவால் வந்து எந்த பயனும் இல்லை அப்படின்றது இதோட பொருள். இது எப்படி இந்த கொஷினில் கேட்பாங்க அப்படின்னா தான் பெற்ற அறிவால் எந்த பயனும் இல்லை என்பதை வள்ளுவர் எதனுடன் ஒப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, கீழே வந்து என்ன பண்ணுவாங்க, ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் என்ன, பிற உயிரியோட துன்பத்தை தமது துன்பம் போல் கருதாமல் இருக்கிறது. ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாம். கற்றலை தொடர்வோம் இனி என்பதில் எவ்வகை பெயர் சொல் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம். ஆன்சர் தொழிற்பெயர். ஓகேங்களா? கற்றல் அப்படின்ற அந்த வார்த்தையை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ கற்றல் அப்படின்றதுல அழ்விகுதி முடிஞ்சிருக்கும். அழ்விகுதி முடிஞ்சிருந்தாலே அது என்ன பண்ணுவோம், நம்ம தொழிற்பெயருக்கு கீழே தான் கொண்டு வருவோம். அடுத்த கேள்வி பார்க்கலாம். இடுகுறி பொது பெயரில் அடங்காதது எது? இடுகுறி அப்படின்றது காரணம் இல்லாமல் வைக்கிறது, ஏதோ ஒன்று டக்குன்னு சொல்லிடுறது. ஓகேங்களா? அதுதான். இப்போ பாருங்கள், பறவை அப்படின்றது பறத்தல்னால பறவைன்னு பேர் வச்சுருக்காங்க. அப்போ அது காரண பெயர். ஓகேங்களா? ஸோ அப்போ அது தவறு. அடுத்து பாருங்கள், மரம் காடு 2 இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இடுகுறி பொது பெயரில் அடங்காதது எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எது தான் வரும், பறவை தான். ஏன்னா இது ரெண்டுமே இடுகுறி பொது பெயர் தான். இது ரெண்டுக்குமே காரணம் கிடையாது. மரத்துக்கு ஏன் மரம்னு பேர் வச்சாங்கன்னு எனக்கு தெரியுமா? அதே மாதிரி தான் காட்டுக்கு ஏன் காரணம் பேர் வச்சாங்கன்னு தெரியாது. ஓகேங்களா? ஸோ அப்போ இது ரெண்டுமே இடுகுறி பொது பெயர். பறவைன்றது காரண பெயரில் வரணும். அப்போ அது தவறு. ஸோ இதுக்குரிய ஆன்சர்ன்னு பார்த்தோம் அப்படின்னா பறவை. கால் முளைத்த கதைகள் என்பன யாருடைய நூல்களில் ஒன்று அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாம். ஆன்சர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய தான் கால் முளைத்த கதைகள் அப்படின்றது. ஓகேங்களா? இவர் வந்து நிறைய எழுதியிருப்பார். ஓகேங்களா? தேசாந்திரி இந்த நூல்கள் எல்லாமே இவருடைய நூல்கள் தான். அடுத்து பார்க்கலாம். இதில் பாருங்களேன், ராதாகிருஷ்ணன் கொடுத்துருப்பாங்க. ராதாகிருஷ்ணன்றது யாருடைய பெயர்னு பார்த்தோம், தாராபாரதியோட இயற்பெயர் தான் ராதாகிருஷ்ணன். ஓகேங்களா? ஸோ தாராபாரதின்றது இங்கே ஆப்ஷன்ஸில் இருக்க பாருங்கள். ஸோ ஓகேங்களா? இவங்க 2 பேர் வந்து இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாம்.
மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் மணிப்பல்லவ தீவு. ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்க்கலாம். மிச்சம் இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்களேன். ஸ்ரீலங்கா. ஓகேங்களா. நமக்கு வந்து 1947 சுதந்திரம் கிடச்சிருக்கும். ஸ்ரீலங்காவுக்கு 1948 சுதந்திரம் கிடச்சிருக்கும். ஓகேங்களா. ஸோ அடுத்தது 1949 யாருக்கு சுதந்திரம் கிடச்சிருக்கும்னா சீனாக்கு. ஓகேங்களா. ஸோ அடுத்தடுத்து வரும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த லட்சத்தீவு அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா லட்சத்தீவில் வந்து ஒரு பறவைகள் சரணாலயம் இருக்குது. ஓகேங்களா. எதனால் பறவைகள் சரணாலயம்னா ஏன்னா அங்கே வந்து நம்ம மனிதர்கள் போக மாட்டாங்க. ஓகேங்களா. மனிதர்கள் அதிகமாக போகாதனால பறவைகள் அதிகமாக நல்லா வசிக்கக்கூடிய ஒரு தீவாக வந்து அந்த இடத்துல ஒரு பிளேஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்க்கலாம். மாலத்தீவு. ஓகேங்களா. ஸோ மாலத்தீவு அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய இதுலேருந்து இந்த இது இருக்கும் பார்த்தீங்களா, சார்க் அமைப்பு மாநாடுகள் இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து நம்மளுடைய ஜாயின் ஆகிருக்கு. ஓகேங்களா. இருக்கிறது தான் வந்து மால்தீவ்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். அன்பினில் இன்பம் காண்போம் அறத்தினில் நேர்மை காண்போம் என்ற பாடலின் ஆசிரியர் முத்தரையனார்னு கொடுத்துருக்காங்க. இவர் ஒரு சீன கவிஞர்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் ஃபஸ்ட்டு மட்டும்தான் வந்து சரி. ஓகேங்களா. இரண்டாவது தவறு. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இவர் ஒரு சீன கவிஞர் கிடையாது, இவர் ஒரு மலேசிய கவிஞர். அடுத்து கலில் கிப்ரான் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் லெபனான் நாட்டை சேர்ந்தவர். ஓகேங்களா. ஸோ பார்த்தோம் அப்படின்னா சீனா அடுத்தது. சீனாக்கு எப்போ சுதந்திரம் வாங்கணும்னு பார்த்தோன்னா 1949, இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தோம் இல்லையா. ஸோ சைனாக்கும் நமக்கும் வந்து ஒரு பிளேஸ் எப்பயுமே ஒரு ஒரு பிரச்சனையாகவே இருக்கும். ஓகேங்களா. வழி பிரச்சனையாகவே இருக்கும். என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அருணாச்சல பிரதேசம். ஓகேங்களா. நம்மளோட இந்தியா மேப்பில் பார்த்தோன்னா அருணாச்சல பிரதேசம் அந்த ஓரத்தில் இருக்கும். சைனாவும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சைனாவோட அந்த உலக மேப் இருக்கும் அந்த நாட்டோட மேப் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வெளியிடும்போது நம்ம அருணாச்சல பிரதேசத்தை அவங்களோட சேர்த்து அந்த இதோட சேர்த்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அருணாச்சல பிரதேசம் அவங்களுக்கும் நமக்கும் பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். அப்போ சீனாக்கும் அந்த அருணாச்சல பிரதேசக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்றது இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து பார்க்கலாம். ஸ்வீடனில் இருக்கக்கூடிய ரிக்ஸ் வங்கி அப்படின்றத முதல்ல வங்கி அப்படின்னு சொல்லிட்டு வங்கியியல் இருக்கும்ல 12th 5th லெசன் நினைக்கிறேன். ஓகேங்களா. எக்கனாமிக்ஸில் அந்த லெசனில் வந்து ஸ்வீடன் ரிக்ஸ் வங்கி தான் வந்து முதல்ல தோன்ற அந்த வங்கி அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அது என்னன்றதை செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்க்கலாம். தண்டருள் அப்படின்றது என்ன அப்படின்னா தன்மையான அருள் அப்படின்னு அர்த்தம். தன்மை அப்படின்னாலே குளிர்ந்தான்னு வந்துடும். ஓகேங்களா. அப்போ குளிர்ந்த கருணை அப்படின்றது தான் சரியான பதில். அடுத்தது வஉசி அவர்கள் வந்து யாருடைய பாடலை விரும்பி கேட்பார்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர்ன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் பாரதியாரோட பாடல்களை தான் அவங்க விரும்பி கேட்பாங்க. பாரதிதாசன் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பாரதியார் மேலே கொண்ட அந்த கவிதைகள், அவரோட கவிதைகள் வந்து அதிகமாக ஈர்க்கப்பட்டதுனால தான் பாரதிதாசன் அப்படின்னு சொல்லிட்டு பெயரை வந்து மாற்றிக்கொள்வார். ஓகேங்களா. ஸோ பாரதிதாசனை வந்து ஒரு பிடிச்சி அவருக்கு பாரதிதாசனுக்கு கீழே தான் இருக்கணும் அப்படின்றதுக்கு ஆசைப்பட்டு மாற்றினவர் தான் சுப்புரத்தின தாசன்னு மாற்றிருப்பார். அவருடைய இயற்பெயர் வந்து ராசகோபாலன். ஓகேங்களா. ஸோ நாமக்கல் கவிஞர் வந்து வே ராமலிங்கனார்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஓகேங்களா. ஸோ இவரோட கொஷின்ஸை வந்து நல்லா பார்த்து வச்சுக்கணும். மலைக்கல்லன் இதெல்லாம் இவருடைய நூல்கள். ஓகேங்களா. அடுத்து தாய்மானவர் பொறுத்த வரைக்கும் தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய நூலை வந்து எழுதினவர் வந்து நம்மளுடைய தாயுமானவர் அவர்கள் தான். ஓகேங்களா. ஸோ இவருக்கு தாயுமானவர் அந்த பெயர் இருக்குது பார்த்தீங்களா, அது ப்ளஸ் அவர் வந்து யாருக்கு கீழே வந்து வேலை பார்த்தாரு இதெல்லாம் வந்து நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்த கேள்வி. உயிர்மெய் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஒரு என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். இந்த கூற்று சரியா தவறா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்து சரி. ஓகேங்களா. உயிர் மெய் எழுத்தில் தொடங்குச்சுன்னா அதுக்கு ஒருன்னு பயன்படுத்துவோம். உயிர் எழுத்தில் தொடங்கினா அதுக்கு வந்து ஓர் அப்படின்றத பயன்படுத்துவோம். அடுத்த கேள்வி. காந்தியடிகள் சென்னையில் எந்த ஆண்டு நடைபெற்ற இலக்கிய மாநாட்டுக்கு தலைமை வகித்தார் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஆன்சர் 1937. ஓகேங்களா. ஸோ 35 இந்திய அரசு சட்டமானது இயற்றப்பட்டிருக்கும். ஓகேங்களா. ஸோ அதை ரீகால் பண்ணிக்கோங்க ஒன் டைம். ஓகேங்களா. ஸோ 1937 தான் வந்து இலக்கிய மாநாடு நடந்திருக்கும். அதில் காந்தியடிகள் தலைமை ஏற்றிருப்பார். வஉசி வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இதில் வந்து ஊவேசா வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, வரவேற்பு குழு தலைவராக வந்து இருப்பாங்க. ஓகேங்களா. ஜஸ்ட் டங்க் ஸ்லிப்பாக மாற்றி சொல்லிட்டேன். ஓகேங்களா. சரி, ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். சரி, ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க என்ற பாடலின் அடியில் காவிரி ஆற்றை கங்கை ஆறாக விளக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் கூற்று தவறு. ஓகேங்களா. காவிரியாராக தான் பாடியிருப்பார், கங்கையாராக பாடியிருக்க மாட்டார். கங்கையாறு அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அதோட நீளம்னு பார்த்தோன்னா 2525 கிலோமீட்டர். ஓகேங்களா. காவிரி ஆறு அப்படின்றத பொறுத்த வரைக்கும் 805ன்னு சிலதில் கொடுத்துருப்பாங்க, 795ன்னு சிலதில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ ரெண்டையும் எல்லாத்தையும் படித்து வச்சுக்கோங்க. என்ன அங்கே ஆப்ஷனில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கணும். ஓகேங்களா. தலைக்காவிரின்ற இடத்துல குடகுமலையில் உற்பத்தி ஆகுது, கர்நாடகாவில் உற்பத்தி ஆகும். ஓகேங்களா. மொத்தம் 4 மாநிலங்களுக்கு இது தண்ணீரை வந்து தருகிறது. அதில் அதிகமாக வந்து நீரை வந்து பகிர்ந்துக்கிறது
அதாவது அதிகமான கிலோமீட்டர் வந்து எந்த மாநிலத்தில் ஓடுதுன்னா நம்ம தமிழ்நாட்டில். ஓகேங்களா, அடுத்து பார்க்கலாம். 18வது கேள்வி பாருங்கள். வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு பொருத்தி பார்த்துட்டு ஆன்சர் என்னன்றதை பாருங்கள். ஓகேங்களா, ஸோ நான் இப்போ ஆன்சர் சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம். ஓகேங்களா, ஆன்சர் ஃபஸ்ட்டு இலக்கிய மாநாடு. இலக்கிய மாநாடுன்றது நமக்கு சென்னையில் நடந்திருக்கும் 1937. அப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு செகண்டுன்னு வரணும். ஓகேங்களா, ஸோ 2 போட்டாச்சு. அடுத்து என்னது கவிஞர். கவிஞர்னு யார்? பாரதியார். அப்போ 2 1 போட்டாச்சு. குற்றாலம் அப்படின்றது அருவி. ஓகேங்களா, அப்போ இது வந்து நமக்கு 4. ஓகேங்களா, 3வதுக்கு 4வது மேட்ச் பண்ணிக்கணும் 4. தமிழ் கையேடுன்றது ஜியோ போப் 3வது மேட்ச் பண்ணுறோம். அப்போ 2 1 4 3ன்றது தான் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ இதில் குற்றாலம் அப்படின்றது சிற்றாறுலேருந்து உருவாகக்கூடிய ஒன்று. ஓகேங்களா, அதை நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். தாமிரபரணியோட ஒரு கிளையாறுன்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ அந்த இதுலேருந்து உருவாகக்கூடியதான் குற்றாலம். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே நமக்கு 10th ஜியாகிரஃபியில் தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்க்கலாம். தம்முயிர் போல் எவ்வுயிரும் தானின்று தண்டருள் கோல். இந்த அடிகளுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ ஓகே, இதோடைய ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம். ஆன்சர் தாயுமானவர். ஓகேங்களா, ஸோ புவியரசு அப்படின்றவரை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து ஒரு நூலை மொழிபெயர்த்திருப்பார். ஓகேங்களா, தீர்க்கதரசி அப்படின்றத. ஓகேங்களா, ஸோ தமிழில் மொழிபெயர்த்திருப்பார். கவியரசு அப்படின்னு சொல்கிறவர் கண்ணதாசன். ஓகேங்களா, கவியரசு முடியரசன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ அது வந்து என்ன அப்படின்னா ஒரு விழாவில் வந்து அவருக்கு வந்து அந்த பட்டத்தை வந்து கொடுத்துருப்பாங்க. பொதுவாக வந்து கவியரசு கண்ணதாசன் அறியப்படுவார். அடுத்து பார்க்கலாம். காந்தியடிகள் எந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும்னு அவர் நினச்சாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னன்னு பார்க்கலாமா. ஆன்சர் ஊவேசா. ஓகேங்களா, இதே காந்தியடிகளோட மேடை பேச்சை தமிழில் மொழிபெயர்த்தவர்னு கேட்டால் அது வந்து திருவிக்கா வரணும். ஓகேங்களா, ஸோ அடுத்து காந்தியடிகள் வந்து பாரதியாரை பற்றின ஒரு உயர்ந்த எண்ணம் வந்து அவங்கக்கிட்ட எப்பயுமே இருக்கும். அது மூலமாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா நாமக்கல் கவிஞரை பொறுத்த வரைக்கும் விடுதலைக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணி பாடல்கள் இயற்றியிருப்பார். அடுத்து பார்க்கலாம். கலைக்கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம். இந்த அடிகளின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாம். ஆன்சர் ராதாகிருஷ்ணன். ஓகேங்களா, தாராபாரதியுடைய அடிகள் தான் இது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இதில் பாருங்கள். முடியரசன் இப்போ தான் பார்த்தோம். ஓகேங்களா, கவியரசு முடியரசன் கூட இவர் வந்து சொல்வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். துரைராசு அப்படின்றது இவருடைய இயற்பெயர். நம்ம அரசியாரின் பன்மொழி அறிவு வந்து நமக்கு பெரிய நன்மையை தந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார்? அதாவது வந்து இது வேலுநாச்சியார் லெசனில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கேள்வி, நம்ம அரசியாரோட அந்த பன்மொழி அறிவு நமக்கு பெரிய இது வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் சின்ன மருது. ஓகேங்களா, பண்ணு சின்ன அப்படி வச்சுக்கோங்க, குழப்புறவங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, பண் சின்ன அப்படின்னு வச்சுட்டிங்க ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, அடுத்து பார்க்கலாம். ஹைதர் அலி அப்படின்றத பொறுத்த வரைக்கும் மைசூர் போரில் வந்து இவர் தான். ஓகேங்களா, ஹைதர் அலி அவரோட மகன் திப்பு சுல்தான். இதில் வந்து ஃபஸ்ட்டு 2 இதில் நல்லாவே போட்டி போட்டிருப்பார். ஓகேங்களா, ஃபஸ்ட் 2வதுல தான் அவருக்கு புற்றுநோய் வந்து இவர் இறந்துருவார் ஹைதர் அலி. அதுக்கடுத்து 2வதுல இருந்த அந்த மைசூர் போர்லேருந்து 2 3 4 இது வரைக்கும் திப்பு சுல்தான் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா லீட் பண்ணி போரை வந்து கொண்டு போவார். ஓகேங்களா, ஸோ அதில் வந்து நம்ம என்ன பண்ணணும், நல்லா பார்த்து வச்சுக்கணும். இது வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு கவர் ஆகும், அதில் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ மருது சகோதரர்களை பொறுத்த வரைக்கும் திருச்சிராப்பள்ளி பிரகடனம் அப்படின்னு சொல்லிட்டு 1801 வந்து வெளியிடுவாங்க. இது ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஓகேங்களா, ஸோ வந்து இந்த இது வந்து நம்ம ஐஎன்எம்ல படிப்போம், தெளிவாக படித்து வச்சுக்கணும். 1801 வந்து வெளியிடுவாங்க. ஓகேங்களா, அடுத்து பார்க்கலாம். ஒரு அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. இந்த பிழையை சரி செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆன்சர் என்ன, சரியானது என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ ஆன்சர் பார்க்கலாமா. ஆன்சர் ஓர் அழகிய அப்படின்றது தான் சரி. ஓகேங்களா, ஸோ ஓர் அழகிய அப்படின்னு வரணும். ஏன்னா அழகியன்றதில் பாருங்கள் ஃபஸ்ட் எழுத்து என்ன இருக்குது ஆ. ஓகேங்களா, அப்போ இது ஒரு உயிர் எழுத்து. உயிர் எழுத்து இருந்துச்சு அப்படின்னாலே முன்னாடி வந்து என்ன தான் இருக்கணும் அப்படின்னா ஓர் தான் இருக்கணும். ஓகேங்களா, இதே அந்த இடத்துல வந்து உயிர் மெய் எழுத்து இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு கான்றது உயிர் மெய் எழுத்து. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு அப்படின்றத பயன்படுத்தணும். ஓகேங்களா, அப்போ உயிர் எழுத்து அப்படின்னா ஓர், உயிர் மெய் எழுத்து அப்படின்னா ஒரு. அடுத்தது பாருங்கள். 1906 அக்டோபர் 16 சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்தார் வஉசி அவர்கள். அதில் இருந்த 2 கப்பல்களுடைய பெயர் என்னன்னு கேட்டிருப்பாங்க. அதாவது இது நமக்கு தமிழ் புக்கில் இடம்பெறலை. ஆனால் வந்து நீங்கள் சயின்ஸ்னு சொல்கிறேன், சோசியல் சயின்ஸ் நல்லா படிச்சிருப்பீங்க, அதில் இருக்கும். ஓகேங்களா, படிக்காதவங்களும் இதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த கேள்வி இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். ஆன்சர் 2ம். காலியா மற்றும் லாவோ 2மே வந்து அவரோட இது தான். ஓகேங்களா, ஸோ இதில் பங்குகள் அப்படின்னு பார்த்தோன்னா 10 லட்சம் ரூபாய் வந்து ஒரு பங்குகளாக வந்து
என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா திரட்டியிருப்பாங்க. ஏன்னா இது இப்போ ரீசன்ட் கொஷின் எவ்வளோ பங்குகள் அப்படின்றது அதனால் சொல்கிறேன். ஓகேங்களா. அடுத்து இன்னொன்று என்ன நீங்கள் இதுலேருந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா 1906 அப்படின்ற அந்த ஆண்டு ரொம்ப சிறப்பான ஆண்டு. ஓகேங்களா. இவரோட அந்த நாவாய் சங்கமம் அந்த வருஷத்தில் தான் நடந்திருக்கும். அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா மாப்போசி, ஓகேங்களா, மாப்போ சிவஞானம்னு சொல்லுவோம். அவரும் வந்து இந்த ஆண்டில் தான் பிறந்திருப்பார். ஓகேங்களா. ஸோ மாப்போசி நம்மளுடைய வரலாற்றில் ஒரு ரொம்ப 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 முக்கியமானவர்னு சொல்லலாம். ஓகேங்களா. மாப்போசி 1906 தான் பிறந்திருப்பார். ஸோ இது ரெண்டையும் ரிலேட் பண்ணி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது கவிமணி எத்தனை ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர்னு பார்க்கலாம். ஆன்சர் 36 ஆண்டுகள். கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையை பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரியில் பிறந்திருப்பார்னு பார்த்தோம். எந்த ஊர்னு சொல்லிட்டு உங்களை கீழே நான் என்ன பண்ண சொல்லியிருக்கேன், கமெண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ கவிமணி அப்படின்றத பொறுத்த வரைக்கும் இவரை பற்றி நம்ம வேறு ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஏன்னா இவர் நிறைய வந்து பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. இவரை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும். இந்த இதில் வந்து என்ன பண்ணலாம், இவர் வந்து 20ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ அவர் எங்கே பிறந்தார்னு நான் வந்து என்ன பண்ண சொல்லியிருக்கேன், கமெண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 2 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் 36 ஆண்டுகள் வந்து அவர் பணியாற்றியிருக்காரு. அவருக்கு கவிமணின்ற பேர் வந்து இருக்குது. இந்த இதெல்லாம் வந்து இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ வந்து இப்போ இதோட முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா. உங்களுடைய பயணத்துக்கு எங்களுடைய மனமார்ந்த ஆல் தி பெஸ்ட். ஓகேங்களா. எக்ஸாம் எப்போ வந்தாலும் நல்லபடியாக எழுதுங்க. ஓகேங்களா. உங்கள் மேலே ஹோப் வச்சு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா எழுதுங்க. எப்பயுமே டென்ஷனை மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க. டென்ஷனோட நீங்கள் உட்காந்து படிக்கும்போது மைண்டில் ஏறாது. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் படிச்சிருவோம், அவ்வளோதான். படிக்க முடியுமா, முடிஞ்சிடும், அவ்வளோதான். அந்த மாதிரி வந்து ஒரு ஹோப் வச்சு படிங்க. ஓகேங்களா. ஹோப் வச்சு படிங்க. படிக்க முடியலையா, ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கா, ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸ்டாக விட்டுருங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்யுங்க. விட்டுட்டு திருப்பி எடுத்து பாருங்களேன், அது ஒரு நல்லாயிருக்கும். ஓகேங்களா. டென்ஷனோடையே உட்காந்து படிச்சணும் எல்லாம் படிக்கிறாங்க அந்த வேகம் வேண்டாம். ஓகேங்களா. உங்களுக்காக நீங்கள் படிக்கிறீங்க, ஒரு ஜாப்காக படிக்கிறீங்க. நீங்கள் எவ்வளோ தெளிவாக படிக்கிறீங்களோ அவ்வளோ தெளிவாக தான் அங்கே போய் எக்ஸாம் எழுத முடியும். ஓகேங்களா. அடுத்தவங்க கூட போட்டி போடுறது தவறு கிடையாது. ஓகேங்களா. மற்றவங்களாம் நிறைய படிக்கிறாங்கன்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் அவங்க தெளிவாக படிக்கிற அளவுக்கு நம்மளும் தெளிவாக படிக்கணுன்றது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா. ஓகே, மொத்தம் வந்து இப்போ 25 கேள்விகள் முடிஞ்சிருக்கு. 25 கேள்விகளுக்கு நீங்கள் எத்தனை மதிப்பெண்கள் பெற்றீங்க, ப்ளஸ் உங்களுடைய நேம் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா. தேங்க்யூ.